ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சிம்பிளாக பர்ஃபெக்டாக மேங்களூர் பன்ஸுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜிடபிள் குருமா தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க இப்போது வெஜிடபிள் வச்சு ஈஸியாக டேஸ்டியாக குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு இலை, பட்டை, கிராம்பு, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கி வந்த பிறகு நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி தான் நான் சேர்க்குறேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்குவை தோல் நீக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவில் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது அப்போ கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/4 மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 4-5 முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டுவை நம்ம கிரேவிக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது மேங்களூர் பன்ஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.